இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களாம் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வாக்காளர்களை பார்த்தோ அல்லது தொண்டர்களை பார்த்தோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி அரசியல் தலைவர்கள் மத்தியில் வந்து மாற்றம் அடைந்து விட்டது. ஆனா காங்கிரஸ் கட்சி இன்னமும் சித்தாந்தம், கொள்கை, அடிப்படை கட்டமைப்பு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? வழிமுறைகள் வந்து மாறலாம். அதாவது அடிப்படையான தத்துவங்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. ஒரு உரைமோர்னு சொல்றது வந்து அது இருந்தாதான் தயிர் வந்து புளிக்கும். உரமுறை இல்லான்னு வச்சுங்க, விதை நெல்லுன்னு சொல்லுவான். விதை நெல்லை வந்து பொங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஸோ அந்த விதை நெல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விதை நெல்லை வந்து பத்திரமாக பாதுகாத்தாதான் நீங்க உங்களுக்கு வந்து அறுவடையும் முக்கியம் இல்லையா? அதான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி அதே அறுவடையில கவனம் செலுத்துதான்னு கேட்கிறேன். அறுவடை நிறைய விளைச்சல் முக்கியம் இல்லையா? விதை நெல் இருந்தால்தானே உங்களுக்கு வந்து அறுவடையே வரும். விதைப்பதற்கே நெல் இல்லைன்னு வச்சுங்க. நர்சரி இருக்குல்ல, நாற்றங்கால் காலியா இருந்துன்னு வச்சுங்க, எங்க இருந்து பயிர் வளரும்? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ப்ரோன்னு சொல்றதோ இல்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து இன்ஸ்டாகிராம், மதச்சார்பின்மை, சோசலிசம், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இவைகள் எல்லாம் வந்து அடிப்படை. இது வந்து எந்த தலைமுறைக்கும் மாறக்கூடாது.